இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது விசிக தலைவர் திருமா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விநாயகர் வந்து நாசைடு கடவுள் தானே, அவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. விநாயகர் நாசைடு கடவுள்லாம் அவர் தம்பி மட்டும் எப்படி தமிழ் கடவுள் ஆவார்? அது விநாயகர் யாருடைய கடவுள்ன்றாரு? வடக்குல வந்து அவர் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அவருடைய தம்பி மட்டும் எப்படி தமிழ் கடவுள் ஆவாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதெல்லாம் புனைவு கதைகள். விநாயகரும் முருகனும் அண்ணன் தம்பிங்கிறதே கூட புனைவு கதைகள்னு சொல்றது இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே போவேன்னா, ஔவையார் யாரு? அவங்க தமிழர் தானே. அவங்க விநாயகர் அகவல்னு ஒன்று எழுதியிருக்காங்களா இல்லையா? அப்போ ஔவையார் வந்து வடநாட்டு கடவுளை வந்து பாட்டு எழுதியிருக்காங்களா? விநாயகர் அகவல்னு. இந்த கேள்விக்கு வந்து பல விஷயங்களும் தெரிஞ்ச திருமாவளவன் பதில் சொல்லிட்டோம். திருமாவளவன் எப்படின்னா திராவிடத்தின் தொங்கு சதையாகி போய் நிற்கிறாரு. அவருடைய ரெலவன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் விஜய் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் வாக்கு வங்கி அடி வாங்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது விஜய் வந்ததுனால மட்டும் இல்லை, அவருடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கின்றன. ஒருத்தர் வந்து யாருன்னு தெரியல, ஒரு விஜய் கட்சியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கு விற்ற தக்காளி சோறு கூட இன்றைக்கி 50 ரூபாய்க்கு விற்கிது. நீ அன்னைக்கு 2 சீட்டு வாங்கினா இன்றைக்கி 2 சீட்டு தானே வாங்குற அப்படின்னு திருமாவளவனை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாப்புல. இப்போ 6 சீட்டு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்.